நீங்கள் வந்து நிறைய பேர்ட்டு வாழ்வை மாயம் கங்கை அமரன் சொன்னால் அப்படிம்பாங்க. அது வந்து நீங்கள் இப்போ அது பாருங்கள், நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படிங்கிறது அந்த ஒரு டியூன் இருக்குல்ல, அது என்ன ஒரு டியூனு. அவரே கிண்டல் பண்ணிக்குவார். மௌனகீதங்கள் படத்தில் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு இளையராஜா குப்பையிலேருந்து டியூன் எடுத்த மாதிரி அவரே போட்டுட்டு அந்த இடத்துல கங்கை அமரன் போட வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர். ஆனால் இப்போ நீங்கள் வாலிகிட்ட அவர் சேரணும்னு ஆசைப்பட்டார், கண்ணதாசன் சேரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த வாலியே வந்து ஏப்பா இந்த வரியை நான் எடுத்துக்குவா அப்படின்னு கங்கை அமரன்ட்ட கேட்டு எடுத்துகிட்டு தான் ஒரு வரியை சொல்லுவார். ஆமாம், அப்படியும் உண்டு. அம்மன் கோயில் கிழக்காலே படத்தில் வந்து இந்த உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன்னு ஒரு வரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த வரியில் ரொம்ப கிட்டத்தட்ட பொறாமை போட்டி இல்லாத திறந்த மனசோடு இருக்கிற ஒரு பாடல் ஆசிரியருக்கு ஒரு நல்ல வரியை கேட்டால் அதில் வந்து மயங்கி போய் அவனை பாராட்டுறதோ அல்லது இது மாதிரி நம்மளால் எழுத முடியலையேன்ற. ஆக்சுவலாக இவர் வந்து மௌனராகத்துக்கு ரெக்கார்டிங் கூப்பிட்றாரு ராஜா. இவர் அம்மன் கோயிலுக்கு போறாரு. ஆமாம், இளையராஜா. ஆப்பாராசா. இவர் கங்கை அமரன் வெளியில் போகிறாரு. வாலி காரை பார்த்தோன்னே நின்ட்டார். என்னன்னு இப்போ தான் நான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு எல்லா பாட்டும் நான் தான் அப்படின்னு. அம்மன் கோயிலுக்கு கேட்க எல்லா பாட்டும் தலைவர். ஆமாம். அப்போது போய் என்ன எழுதினாங்க போது இப்போ உன் பார்வையில் 1000 இதை சொல்லி காட்டுறாரு. அப்படியான்னு கேட்டுட்டு சொல்லும்போது வாலிக்கு டியூன் சொல்கிறாரு. இது இந்த மாதிரி மனைவி வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க, அதுக்காக நிலாவை வா அந்த டியூனை சொல்கிறாரு. நிலாவை வான்னு சொல்லிவிட்டு உடனே அவர் கேட்குறாரு, நிலாவை வா செல்லாதேவா என்னை நீ தான் பிரிந்தாலும் அப்படின்னு எழுதிட்டாராமா. எழுதிட்டு இப்படி யோசிச்சுட்டு கங்கை அமரனை பார்த்து, அமர் உங்கள்கிட்ட இந்த வரியை கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைவாலே அணைப்பேன் நான் அப்படின்னு முடிச்சாராமா. அதோட சூப்பர் இன்னொன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கங்கை அமரன் வந்து வாலியை பார்க்க போகிறாரு. வாலியை பார்த்தோன்னே யார் யாருன்னு இளையராஜா வந்திருக்காரு, அவரோட தம்பி பேர் என்னன்னு, அமர் சிங், நல்லா பாடுவேன் எழுதுவேன், அமர் சிங். அவர் பேர் அமர் சிங் தானே, அமர் சிங் அப்படின்னாராம்.